இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்து நீட் எம்டிஎஸை வேண்டாம் விட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று 90% ரூல். ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணவங்க நிறைய பேர் நீட் எம்டிஎஸ் எக்ஸாமில். ஸோ ரகுவரன் ஒரு ஸ்டோரி சொல்லுவார் ஒரு படத்தில், செம்ம ஸ்டோரி அது. அந்த ஸ்டோரி நான் உங்களுக்காக இங்கே சொல்கிறேன். ஸோ எவனோ ஒருத்தன் அங்கே தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இவனும் தோண்ட ஆரம்பிக்கிறான். ஸோ 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. ஸோ அந்த பக்கம் போகிறவங்க வரவங்களாம் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. பட் அவனும் தோன்றதை நிறுத்தலை, ஊர் மக்களும் கிண்டல் பண்ணுறதை நிறுத்தலை. 4 அடி 8 அடி ஆச்சு, வெறும் மண்ணு தான் வருது. ஸோ வெறும் கடுப்பாகி அந்த கோடாரியை தூக்கி போட்டு போயிட்டான். ஸோ அந்த பக்கமாக இன்னொருத்தன் கொஞ்ச நாள் கழிச்சு வரான். சரி என்னென்னு கேட்குறப்ப இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எவனோ ஒரு முட்டாள் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவன் திருப்பி தோண்ட ஆரம்பிக்கிறான். 2 அடியில் டங்குன்னு ஒரு சவுண்டு. ஸோ பார்த்தா ஒரு பெரிய தங்க கட்டி எடுத்து தோளில் வச்சுக்கிட்ட ஊரே பார்க்குற மாதிரி நடந்து போகிறான். இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, பிரேக் த்ரூ கிட்ட வந்துட்டு விட்டுறக்கூடாது. தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும்.